சேதுபதி அவர் தெரில ப்ரோ, அவருக்கு இன்னும் அவ்வளோ ஒன்றும் வரலன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. எதுவும் இல்லை ப்ரோ, அவர் இதுக்கு செட் ஆகல மாதிரி இருக்குது எனக்கு. சாட்சனா பண்ணது கரெக்டு தான், அவங்களோட இது வேலை. மற்றபடி இவங்க ஏஞ்சல்னால கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆமாம், அது சின்ன பொண்ணு தானே, அதுக்கிட்ட பேசினா புரிஞ்சிட போகுது. பாவம் அந்த பொண்ணே பயந்துச்சு. அதுவே சாக்ஷன் ஆகாது. கற்றுன்னு கற்றுது, கற்றுது, அதெல்லாம் கொண்டு வந்து பிக் பாஸ் விட்டுருக்கீங்க நீங்கள். ப்ரோ ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ எல்லாமே. மொக்கையாக போயிட்டுருக்கு ப்ரோ இந்த சீசனு. அதுவும் கமல் இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. விஜய் சேதுபதி ரொம்ப இது பண்ணுறாரு. சேதுபதி அவர் தெரில ப்ரோ, அவருக்கு இன்னும் அவ்வளோ ஒன்றும் வரலன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. எதுவும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாரு ப்ரோ. எனக்கு சாச்சனாவை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது ப்ரோ, மன உளைச்சல் காலாகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்கா ப்ரோ. நான் என்ன விட்டா கூட நான் கூட நல்லா பண்ணுவேன் போட ப்ரோ அந்த இடத்துல. ப்ரோ ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ எல்லாமே. நம்ம என்ன போர் அடிக்கிறனால நான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, மிச்சப்படிலாம் அது இல்லை. பிக் பாஸ் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதிலாம் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபைட்டிங் சீன் தான் கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு போயின்னு இருக்கு. மற்றபடி ஓகே தான். அது இப்போதைக்கு ஷார்ட்ஸ்னா கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் பூசுறது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அஞ்சிதாக்கு அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஷார்ட்ஸ்னா பண்ணது கரெக்டு தான், அவங்களோட இது வேலை அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்க ஏஞ்சல்னால கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆமாம், தேவையில்லாமல் கத்துறது அது தப்பு தான். அவங்களுக்கு கொடுத்தது தானே பண்ணுறாங்க டாக்ஸு, அதை விட வேறு என்ன சொல்லுங்கள். இது அன்சிதா மேலே தான் தப்பு. அவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது. ஏஞ்சல் இருந்தது காமாக இருக்கணும், நல்லா ப்ரெஷர் இல்லாமல் என்னதான் பண்ணாலும் சிரிச்சின்னு தானே இருக்கணும். மற்றபடி எதுவும் இல்லைல்ல, அவங்க பண்ணுறது கரெக்டு. அந்த செல்லை டெவில் பண்ணுறது பர்சனல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க எடுத்துக்கினா தான் அது பர்சனல், அவங்க எடுத்துக்கலனா அது பர்சனல். கேமுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அது கேமை விட்டு வெளியில் வந்தால் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம்ல. சாட்சினா கிட்ட அது சின்ன பொண்ணு தானே, அதுக்கிட்ட பேசினா புரிஞ்சிட போகுது. மற்றபடி எதுக்கு அது டாஸ்ல அவ்வளோ கத்தி பாவம் அந்த பொண்ணே பயந்துச்சு. இப்போ அவங்க டேவுலா இல்லை இவங்க டேவுலானே தெரியல, அந்த மாதிரி பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா தான் போகுது. பிக் பாஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதிலாம் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி பண்ணுறது வந்து நல்லாயிருக்கு. போன சீசனில் வந்து நிறையா இது பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். போன சீசனில் ரொம்ப அந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தால அதனால இந்த சீசனில் அவரே போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பஸ் ஏதோ போயிட்டுருக்கு ப்ரோ, அது ஏதோ அவங்க பாட்டுன்னு ஏதோ பண்ணுறாங்க. அது என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப வெறுப்பாகுது ப்ரோ. ஒரு பிக் பாஸ்னே எப்படி இருக்கணும், ஜாலியாக பேசணுமா, சண்டை என்ன இல்லாமல் ஒன்று. அதுவே சாக்ஷன் ஆகாது. கற்றுன்னு கத்துது, கத்துது, அதெல்லாம் கொண்டு வந்து பிக் பாஸ் விட்டுருக்கீங்க நீங்கள். ஏன் ப்ரோ, கொஞ்சமாச்சு பார்த்து லாஜிக்காக பண்ணியிருக்கணும். பிக் பாஸ் ஓகேவா போயிட்டுருக்கு. லாஸ்ட் இருந்த எபிசோட் மாதிரிலாம் கிடையாது, ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. பார்க்குற இன்ட்ரெஸ்டே வர மாட்டேது. இவரும் நல்லா தான் பண்ணுறாரு, பட் அவர் வந்து நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா பேசுவார். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கார். இவருதும் எல்லாருமே வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க. யாருமே வந்து ஒரிஜினாலிட்டி யாருமே காட்ட மாட்டாங்க. இவங்க இப்படிதான்ன்ற மாதிரி நம்ம அந்த கன்செப்ஷனுக்கே வர முடியல. அவங்க பண்ணது கிரெஞ்ச் மாதிரி இருக்கு. நேம் சொல்ல விரும்பல. ஆமாம், அது அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாடுறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் மெச்சூர்டாக, அவங்களோட எல்லாம் மெச்சூர்டாக இருக்குனால அது வந்து அவங்க பண்ணது கொஞ்சம் வந்து இரிட்டேட்டாக எல்லாருக்கும் தெரியுது. பட் அவங்க வயசு அது அப்படி தான் இருப்பாங்க, அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம் அந்த வயசுலையும், நம்மளும் அதே மாதிரிலாம் பண்ணியிருப்போம். பட் அந்த ஏஜுக்கு உண்டான பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. பட் அது அவங்க வந்து ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கிறாங்க. அவங்க தான் ஃபுல்லாக வந்து கண்டென்ட் கொடுக்குறது. அவங்கள அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பயங்கர போர் அடிக்கும்ல, அதனால அவங்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஃபேவரட்னா முத்துக்குமார் பிடிக்கும். அவர் கொஞ்சம் நல்லா நீட்டாக பேசுகிறாரு. பட் ஆனால் அவருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ கிளாப்ஸ் வர்றதில்ல. இருந்தாலும் நல்லா பண்ணுறாரு ப்ரோ. அவர் ரியலாக தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்ச அளவு. ரஞ்சித்துக்கும் ஜாக்லிக்கும் அவர் பண்ணுறது கரெக்டு தான். பட்டு ஜாக்லின் தான் கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. அவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட இதுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. மற்றபடி ஓகே தான், பர்சனல்லாம் இல்லை, டாஸ்க்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மேலே தான் தப்பு. அவர் ரஞ்சித்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருக்காரு. அவரோட கேமு கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நல்லா விளாட்றாரு. மோஸ்ட்லி ஜாக்லின் அன்சிதா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா தான். சவுந்தரலாம் வேறு லெவலு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் இப்போ ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக போனது அது தப்பு. அது ஏன்னா கேமுக்குள்ளே அது சப்போர்ட்லாம் தேவையே இல்லை. அது ஏன்னா அவங்களுக்குள்ளே கரெக்டாக ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சவுண்டுன்றவங்க கரெக்டாக போயிட்டு இருந்தால் கரெக்டாக போவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்களும் இதுவாகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு, போரெல்லாம் இல்லை. மற்ற நல்லா தான் சூப்பராக போயிட்டுருக்கு. சண்டை போடுறது தான் நல்லா இருக்குது பிக் பாஸ்லேயே. அப்புறம் தான் நமக்கு அது விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சண்டைலாம் இவங்களே கிரியேட் பண்ணுறதா தான் இருக்கும் உள்ள. அப்போ தான் அவங்கள வந்து நம்ம வெளியே வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஏதோ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மஞ்சுரி தான், அவங்க தான் சும்மாவே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. தீபக் பிடிக்கும், அவரை பிடிச்சிருக்கு. அப்புறம் சௌந்தர்யா கூட பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் பிடிக்காதவங்க. அதான் அந்த மஞ்சுரி, ஜாக்லின் நைட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு அந்த அவர் பேர் என்னது, அவரை பற்றி கொஞ்சம் சொன்னாங்கல்ல, நான் அப்பா மாதிரி நினச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னாங்கல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அப்போ கூட சௌந்தர்யா கேட்டாங்க அதை பற்றி. எனக்கு வந்துட்டு அந்த சாச்சனாவை பிடிக்காது, அது ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அது பிடிக்காது. அவளை மட்டும் தான்
பிடிக்காது. மஞ்சரி கூட பரவாயில்ல, ஆனால் சாச்சனாவை பிடிக்காது. நான் சாச்சனா ப்ரோ, அது வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டட் தான் இருந்தாலும், ஆனால் சாச்சனா பண்ணுறது ரொம்ப ஓவர் ப்ரோ, ரொம்ப இரிட்டேட் ப்ரோ. அன்ஷிதா பண்ணுறது கூட பரவாயில்ல, கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இருந்தால் சாச்சனா பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது ப்ரோ. சௌந்தர்யா ஓகே தான் ப்ரோ, கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ சௌந்தர்யா பண்ணுறது. எல்லா இடத்துலையும் அது எதுக்கு தேவையில்லாமல் வாய்ஸ் அவுட் பண்ணணும் தான், பண்ண வேண்டிய இடத்துல பண்ணலாம். சும்மா நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். அது அவங்க கூட நடிச்சிருக்காரு, சப்போர்ட் பண்ண தான் செய்வார். விஜய் டிவியும் சப்போர்ட் பண்ண, விஜய் டிவியில் நடிக்கிறவங்க, விஜய் டிவியில் பண்ணுறவங்க எல்லாரையுமே அவங்க வெளியே அனுப்பியே விட மாட்டாங்க, மிச்சவங்கள தான் அனுப்பி விடுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ப்ரோ. எனக்கு கேவலமாக இருக்குது ப்ரோ இந்த சீசன், ஓப்பனாக சொல்ல போனால். தீபக் ஓகே அவர் நல்லா பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கொஞ்சம் பிடிக்கும், அந்த மிமிக்ரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறது. இருடா சொல்கிறேன், வாய்ஸ் அப்படிதானா ப்ரோ? இல்லை ப்ரோ, அவர் இதுக்கு செட் ஆகல மாதிரி இருக்குது எனக்கு. கமல்ஹாசன் வேறு லெவல், அவர் பண்ணதோட இவர் ஒரு டிஸ்டன்ஸ் இதுவாகுது. இப்போ சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு இன்னும் அடுத்த வாட்டி தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. கிரிஞ்சியாக இருக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ இதெல்லாம் ஸ்கிரிப்டடா என்னன்னே தெரியல. அவங்க பாட்டு ஏதோ கத்தின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாக்ஷனா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போயிடணும் ப்ரோ. சொல்ல போனால் யாருமே ஒழுங்காக பண்ணுறாரு, எல்லாருமே அடிச்சு நான் காலி பண்ணி விட்டுறேன் ப்ரோ. நான் விஜய் சேதுபதியாக இருந்தால் எல்லாருமே அப்படியே வெளியே போயிருங்க, நான் கூட உள்ள வந்து நடிக்கிறேன்றேன் ப்ரோ. எனக்கு ஸ்கிரிப்டட் கொடுத்தீங்கன்னா நான் கூட நடிச்சுட்டு போயிடுவேன். பச்சையாக தெரியுது ப்ரோ இதில் என்ன இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சீசன் கூட, 3rd சீசன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அது நல்லா என்ஜாய் இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டட் ப்ரோ, எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போல, எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டே இருக்காங்க, கொடுக்குறாங்க, ஒப்பிக்கிறாங்க, கத்திட்டே இருக்காங்க. எனி டைம் அதில் பாராட்டலாம், ஒப்பிக்கிறதுல சூப்பராக ஒப்பிக்கிறாங்க ப்ரோ. எப்படி சண்டை போடணும்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம், மிச்சப்படிலாம் கொடுக்க தேவை. விஜய் சேதுபதி வின் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. டைட்டில் என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி வின் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்த சீசன் நல்லா இருக்கும் ப்ரோ. நான் வந்து விஜய் சேதுபதிக்கு ஓட்டு போடுவேன். நான் வந்து சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தீபக், இவங்க 2 பேருக்கு நான் ஓட்டு போடுவேன்.